Hi everyone, 10th, 11th, 12th தமிழ் எக்ஸாம் ஹாஃப் ஏர்லி 2015 என்ன சார் பண்ணலாம்? தமிழுக்கு எதுக்கு சார் வீடியோ? மேக்ஸுக்கோ ஃபிசிக்ஸ்க்கோ கெமிஸ்ட்ரிக்கோ இல்லை ஆர்ட்ஸ் குரூப்புக்கோ ஏதோ போடுங்க சார். என்ன சார் தமிழுக்கு போகிறேன்? தமிழில் நம்ம எப்படியாவது 90க்கு 85+ கிராஸ் பண்ணணும்ல, அதுலேயும் நல்ல மார்க் எடுத்தால் தான் டோட்டல் வரும். அதனால் தமிழ்லாம் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்காவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்கூல் இருக்கனால நாளைக்கு சாயங்காலம் தான் படிக்க முடியும். ஒரே நாளில் படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும், ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நிறைய நெடுவினாக்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சிறுவினாக்கள் கூட படிச்சிடலாம், நெடுவினாக்கள் நிறையா இருக்கும். ஸோ இத்தனை நாள் தமிழ் தொட்டிருக்க மாட்டீங்க, திடீர்னு இப்போ தான் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். சரி, இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்க. என்னோடய கருத்து என்னென்னா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்ரெடி இப்போ 7 மணி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நாளைக்கு உள்ளே எப்படியாவது நெடுவினாவது முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற பிளானே அதுதான். இப்போ 10th சரி, 11th சரி, 12th சரி, ஃபஸ்ட்டு நெடுவினா. ஃபஸ்ட்டு 10th நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் 11th 12th சொல்லிடுறேன். என்னென்னா, எப்படி ஒரு கொஷின் பேப்பர் அமையும் அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டுட்டேன். 10th, 11th, 12th 3 பேர்த்தோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லைனாக வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. இப்போ 10th ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 11th 12th அப்புறம் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். இதுதான் மேட்ரா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் ஒழுக்கமாக பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் 85 மார்க் அடிக்க முடியும். 10th இருந்தீங்கன்னா 100க்கு 95+ அடிக்க முடியும், பார்த்துக்கங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுவீங்கள்ல? ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் 8 மார்க் தான். இப்போ 24 மார்க்கு. இந்த 24 மார்க் 8 மார்க் எப்படி அடிக்கலாம்னா, துணைப்பாடம். ஃபஸ்ட்டு துணைப்பாடம் 4 அன்னமையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரிஜன் கதை, அதுக்கப்புறம் புழில ஒரு தோணி, பிரிம்பும் கதை இல்லைன்னா பாய்ச்சல், ஒரு 4 கதையை பார்த்துருக்கு. அடுத்தது கட்டுரை 2 தான் இருக்குது, சான்றோர் வளர்த்த தமிழும் மொயிலாட்டம் அந்த கலை திருவிழா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ஈஸி, ஃபஸ்ட்டு இயல் ஈஸி, காற்று மாசுபடுதல் ஈஸி, விருந்தோம்பல் ஈஸி, இடைக்காட்டனர் ஈஸி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரோட நெடுவினா ஈஸி, அப்புறம் லாஸ்ட் இயரில் பணம் பை தொலைஞ்சு போச்சு அது ஈஸி, சிலப்பதிகாரம் ஈஸி. ஸோ இதுதான் நெடுவினா. ஸோ அதனால் உங்களுக்கு 8 மார்க் அடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா 3 8 மார்க் எழுதிடலாம். கொஞ்சம் பிளான் பண்ணி முடியும். துணைப்பாடமும் கட்டுரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரைநடை செயல் முடிச்சுக்கோங்க. அடுத்தது 8 மார்க்கை பொறுத்தவரைக்கும் குறிப்புச்சட்டகம் போர்டு போட்டு பாக்ஸ் பண்ணு, சைடு ஹெட்டிங்கை போட்டு 2 பாயிண்ட் எழுதாத, ஒரு 3 பாயிண்ட் எழுது. முன்னுரையிலேருந்து முடிவுரை வரைக்கும் என்ன சொல்ல வரே அதனால் தெளிவாக சொல்லு. ஒரு 2.5 பக்கம் எழுதுனீங்கன்னா ஒரு 8 மார்க்குக்கு ஒரு 7 6 போடுவோம். எழுத்து பிள்ளையாக இருந்தால் ஒரு 5 போடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக எழுதுங்க. அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கடிதம் என்னெல்லாம் கடிதம் இருக்குது? உணவு விடுதி, உணவு கெட்டுப்போச்சு அந்த கடிதம், அப்புறம் மின்விளக்கு வசதி வேண்டிய கடிதம் லாஸ்ட் இயரில், அதுக்கப்புறம் பொங்கல் மலர், உழவு தொழில் வந்தனை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழுக்கு அந்த மாதிரி ஒரு கடிதம். ஸோ அப்புறம் வந்து மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ல் ஏதோ ஒன்று கடிதம் வந்துடும், படிச்சிரு. நிற்க அதற்கத்தக இன்சொல் தீய சொல், பள்ளியிலும் வீட்டிலையும் நன்மைகள் அறங்கள், தீமைகள் அதனால் நடக்கும் நன்மைகள், அதனால் நடக்கும் அறங்கள். இதை 3 படித்தா ஒன்று எழுதலாம். ஏன்னா 6 சாய்ஸில் மொழிபெயர்ப்பு நீங்கள் எல்லா ஏழையும் பார்க்கணும், எது வரும்னு சொல்ல முடியாது. அது கூட நிற்க அதற்கத்தக வரும், எழுதிருங்க. படிவம் 4 படிவம் பார்க்கணும். மேல்நிலை படிவம், நூலக படிவம், அப்புறம் பயோடேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு 4 படிவம் பார்க்கணும். அந்த 10th 11th போகிறதுக்கு. சிறுவினானா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி என்ன கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கா? காற்று மாசுபாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வளம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் மறுஉருப்பாக்கம், அப்புறம் கருணையின் தாய், அதுக்கப்புறம் வைத்தியநாதபுரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையை கொடுத்தனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைநகரை காப்போம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க, தலையை கெடுத்தனும் தலையை காப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்குறளில் அமைச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் ஃபஸ்ட் டீட்டெயில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எழுதிடலாம், ஆப்ஷனில் வந்துட்டு எழுதிடலாம். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் 10 தான் வரும், இல்லை 9 தான் வரும். அந்த லாஸ்ட் 1 மார்க் 4 1 மார்க் வந்து ட்விஸ்டடு எல்லா நூலுகளும் பார்க்கணும், எல்லா ஆசிரியர் பேரும் பார்க்கணும், எதுகை முனை தெரிஞ்சிருக்கணும், இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் எழுதிடலாம். குருவினா வந்து பார்த்திங்கன்னா 5x2 10. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 5x2 10 வினா விடை வந்துடும், குறள் கம்பல்சரி. அப்போ குறள் நீங்கள் எந்த குறள் படிக்கணும்னு கேட்காதீங்க, எல்லாமே படிக்கணும். வினா விடை ஓன்
அவனே இது கொடுத்துருவான், நம்ம வினா எழுதினா முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 3 2 மார்க் எழுத போகிறீங்க, இம்பார்ட்டன்ட் படித்தாலே வந்துடும். அடுத்தது 5 2 மார்க் ஆச்சா, ஏன்னா அதிலே 7 கேட்டு 5. சிறுவினா, செயல் சிறுவினா 3 கேட்டு 2. அதில் மனப்பாடம் கம்பல்சரி, எப்படியும் படிச்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 4 ஏழோட மனப்பாடம் படிச்சுக்க. நான் சொல்லிட்டேன் உனக்கு 4 ஏழில் என்னெல்லாம் அழகி அன்னை மொழியே, அதுக்கப்புறம் காலக்கணிதம், அந்த மாதிரி நிறைய இருக்குது, திருவிழா புராணம், இந்த மாதிரி 4 ஏழோட படிச்சுக்க, 1 எழுதிடலாம். அப்புறம் ஏதோ ஒரு இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அதனால் 3ல் 2 எழுதிடலாம். அடுத்தது சிறுவினா உரைநடை வந்து பார்த்திங்கன்னா உரை பற்றி கொடுத்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி எழுதிடு, மீதி 2ல் ஏதோ ஒன்று தானே எழுதணும், அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் சிறுவினா படிக்காமல் போனால் கூட ஒன்று எழுதிடலாம். படிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அது படிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு கேட்காதீங்க, நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 × 2 6. இது மெயின் செக்ஷன், நிறைய பேர் படிக்கிறது இல்லை. இலக்கண கொஸ்டின் ஆன்சர். இந்த 2 மார்க்லேயே நிறைய இலக்கண கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். தொகைநிலை தொடர், அதுக்கப்புறம் இடம் சுட்டி பொருள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். வினைநிலம் பேர், வினை முற்றும் பேர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். மண்ணும் சிலம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும், அதில் வந்து நம்ம இலக்கண கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்தது அணி வந்து என்னெல்லாம் அணி அப்படிங்கிறது ஒரு 5 அணி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அலகிடுதல், ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 எழுதணும், நீங்கள் கண்டிப்பாக 2 எழுதுகிற மாதிரி தயாராகிக்கோங்க. என்ன கேட்டால் இலக்கணம் அணி ஓகே, அலகிடுதல் நல்லா தெரிஞ்சால் ஓகே. அடுத்தது லாஸ்ட்டு பயிற்சி வந்து ஃபஸ்ட்டே கேட்டுருவாங்க, பட் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு. அப்போ 5 × 2 10, கலைச்சொல்லு, பகுபதர் உறுப்புக்கணம், இது 2 தரவாயிரு. அதுக்கப்புறம் எல்லா புக் பேக்கோட பயிற்சியும் நான் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை படிச்சிங்கனாலே 10 மார்க் எடுத்துடலாம். இதில் 7 கொடுப்பாங்க, 5 எழுதணும். இதில் இலக்கண கொஸ்டின் ஆன்சரும் இதுலேயும் கேட்பாங்க. ஓகே, இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 மார்க்குக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ சில விஷயங்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 8 மார்க் முடிங்க, அப்புறம் 5 மார்க் முடிங்க. ஏன்னா 49 மார்க்கு, நீங்கள் இயல் வைஸ் போகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 8 மார்க் முடிச்சு 5 மார்க் முடிங்க. நான் 8 மார்க் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் முடிச்சு 5 மார்க் முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் குருவினா சிறுவினா எல்லா இயல்லையும் நான் சொன்ன எல்லா இயல்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சிருங்க. முடிச்சதுதான் முடிஞ்சுது. நமக்கு வந்து ஒரு நாளானைக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருக்கோம். நாளானைக்கு சாயங்காலம், டியூஸ்டே சாயங்காலம் பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த 3 × 2 6 பார்த்தா போகுது. இல்லை இது முன்னாடியே பார்த்து வச்சுனாலும் சந்தோஷம். அட்லீஸ்ட் பயிற்சி கடைசி நாள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 மார்க் கடைசியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மனனம் பொறுத்த வரைக்கும் கடைசியில் பார்த்துக்கோங்க. 4 ஏழோடது, ஃபஸ்ட்டு 4 ஏழோடது. ஓகேவா? கடைசி நாளில் பயிற்சியும் மனனம் மட்டும்தான் இருக்கும், மீதியெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளானைக்கு தான் நான் எல்லாமே படிப்பேன்னா முடியாது, நிறைய இருக்குது. ஓகேவா? தமிழில் வந்து பிளான் சொல்லியாச்சு, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிளான் சொல்லிட்டேன் என்னென்னு. இந்த காட்சி கண்டு கவினுரை நான் சொன்னேன் இல்லையா, கவிதை காட்சி கண்டு கவினுரை வந்து அவர் 5 மார்க் கேட்குறான். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, காட்சி கண்டு கவினுரை வந்து ஓனாக எழுதுறது வந்து ஒன்று இருக்குது. அந்த ஓனாக எழுதுறது வந்து நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன், நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், அதில் தரேன். ஓகேவா? அது 10 8 7 ஏழுக்குமே காட்சி கண்டு கவினுரை வரைக்கும் நம்ம கொடுத்தோன்னா அதை எழுதிக்கலாம். இப்போது 11th 12th நீங்களும் 11th 12th ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு தெரியும். நெடுவினா வந்து துணைப்பாடம் 1, உரைநடை 1, செயல் 1, இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ துணைப்பாடம் என்னெல்லாம் படிக்கணும் நான் கொடுத்துருக்கேன். உரிமை தாகமு, அதுவே இதுவேன்னு சொல்லி கோடைமலையே ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு துணைப்பாடம் மட்டுமே 4 என்னமோ படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உரைநடை அப்படி தான், உங்களுக்கு 4 என்னமோ கொடுத்தா, செயலி அப்படி தான். ஸோ இதில் பிரித்து பாருங்கள். ஏன்னா செயலில் உங்களுக்கு திருக்குறள் டீட்டெயில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உரைநடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்டுருவாங்க. நிர்வாக வேளாண்மை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் மயிலேறி சீனி வெங்கடசாமி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்படி ஒன்று வந்துடும். ஸோ அதனால் நம்ம சொன்னதே வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த 3 6 மார்க்கு எப்படி எழுதணும்னா, குறிப்பு சட்டகம் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் சைடு ஹெட்டிங் எழுதிட்டு முன்னுரையிலேருந்து முடிவுரை வரைக்கும் ஒரு 1.5 பக்கம், ஒரு 2 பக்கத்துக்கு எழுதிடுங்க. அதுதான் ஒரு நல்லாயிருக்கும். சரிங்களா? குறள் நெடுவினா கேட்டாங்கன்னா குறள் எழுதிட்டு எழுதுறது நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொல்லுவேன். சரி, சிறுவினா செய்யுளோட சிறுவினா வந்து 4 கொடுத்து 2 கேட்பாங்க. நம்ம கொடுத்தது வருமா வராது, வரும், படிச்சு. சிறுவினா உரைநடையோட சிறுவினா 4 கொடுத்து 2 கேட்பாங்க. சூப்பராக தான். சிறுவினாக்கு 4 பாயிண்ட் போதும். ரொம்ப மோசமாக படிக்கிறவனா 4 பாயிண்ட் போதும். நல்லா படிக்கிறவங்க ஒரு 6லேருந்து 7 பாயிண்ட் கூட எழுதலாம். அடுத்து குருவினா வந்து செய்யுளில் வந்து 4 கொடுத்து 3, உரைநடை வந்து 3 கொடுத்து 2, அசால்ட்டாக எழுதிட்டு போயிடலாம். எல்லாமே புக் பேக் தான். நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா போதும். இல்லையா, ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபுல்லாக படிச்சுப்போம். நெடுவினா, குருவினா, சிறுவினா எல்லாமே எழுதிடலாம். அடுத்தது அணி 4 × 3 12 அந்த செக்ஷன். அணி திணைத்துறை. இப்போ 12th இருந்தால் திணைத்துறை வரும்.
அணி வந்து அணி வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து வேறுபடாது. நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்க தனித்தனியாக பார்த்துக்கோங்க. திணைத்துறை வந்து 12th இம்பார்ட்டன்ட். பரிசில் துறை, அதுக்கப்புறம் மாகை திணை, இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தருக 11th ஸ்டாண்டர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 12th வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பழமொழி கண்டிப்பாக வரும் 12th ஸ்டாண்டர்டுக்கு, 11th கிடையாது. நயம்பாராடுதல் 2 பேர்த்துக்கும் 11th 12th வரும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு 3 எழுதணும் எழுதிடலாம். ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 கொஷின் இருக்குது. ஏதோ ஒரு இயல்ல புக் பேக் நான் கொடுத்துருக்குறேன். அந்த புக் பேக் வந்து விடுபட்ட அந்த பகுப்பத்த உறுப்பினர்கள் விடுபட்டதை போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஈஸி. ஸோ அதெல்லாம் வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க, அது எழுதிக்கலாம். இந்த அணியை பொறுத்த வரைக்கும் அணி டெஃபினிஷன், அணி சான்று, அணி விளக்கம், அணி பொருத்தம், இதெல்லாம் எழுதினா தான் 4 மார்க். அதே மாதிரி பழமொழி எழுதுகிறவங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி அந்த டெஃபினிஷன் என்ன, சான்று என்ன, விளக்கம் என்ன, நீதி என்னன்னு எழுதணும். இதெல்லாம் எழுதினா தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். தமிழாக்க ஈஸி தான். நயம்பாராடுதல் ஒரு 3 நயம் எழுதிட்டு உங்களுக்கு மையக்கருத்து, திரண்டக்கருத்து, முடிவுரை எழுதணும். மையக்கருத்து, திரண்டக்கருத்து முன்னாடியே எழுதணும். 3 நயம் எழுதிட்டு கடைசியில் ஒரு முடிவுரை. இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். இது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணுங்கள். அடுத்தது இதில் தான் கோட்டை விட்றீங்க. 7×2 14. புணர்ச்சி, பகுப்பதொரு பிரகடம், இது 2க்கு தரவு வாருங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம வீடியோஸ் எடுத்து பாருங்கள். புணர்ச்சி, பகுப்புற உறுப்பினர்கள் பண்ணிங்க நம்மளோட வீடியோ. புக் பேக்கில் பயிற்சி, புக் பேக் பயிற்சி வந்து பேஜ் நம்பரோடு நான் கொடுத்துருக்கேன், என்ன வரும் வராதுன்னு. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பண்ணிங்கன்னா போதும். இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர் மஸ்ட் ஸ்டடி. ஏன்னா அந்த கொஷினுமே இந்த 2 மார்க்கில் கேட்குறாங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஷின்லேருந்து 1 மார்க்கும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை படிச்சிருங்க. இவ்வளவு தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது நெடுவினா, அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா. ஸோ இன்றைக்கி படிக்கிறாங்க நெடுவினா படிங்க. நாளைக்கு இன்னுக்குள்ளே நெடுவினா முடித்து சிறுவினா குருவினாவும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாளானைக்கு நமக்கு பல வேலைகள் இருக்குது. இந்த 4×3 12 செக்ஷனும், அதுக்கப்புறம் 7 to 14 மனப்பாடமும் 1 மார்க்கும் படிக்கணும். இது நாளானைக்கு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் சிறுவினா குருவினா நெடுவினா முடிச்சிருங்க. நாளானைக்கு தான் நான் நெடுவினா படிப்பேன், சிறுவினா குருவினா படிப்பேன்னா கொஞ்சம் டைட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. நைட்டெல்லாம் உட்காந்து படிக்க முடியாது. ஆனால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கசகசன்ட்டு 6 லெசன்லாம். அதனால் ஈஸியாகவே நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துடலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. இதெல்லாம் பேஜ் நம்பரோடு கொடுத்துருப்பேன், அதனால் பயப்படாதீங்க. ஸோ புணர்ச்சி, பகுப்பை உறுப்பினர்கள் கூட நான் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாளைக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டின் போடுவேன், அதுலேயே சொல்லிடுறேன். சரியா? என்ன வரும் அந்த எழுத்தாவது பார்த்துட்டு போ. பகுப்பை உறுப்பினர், புணர்ச்சியும். மனப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குறளை பொறுத்த வரைக்கும் 11th இருந்தது 12th இருந்து எல்லாமே படிங்க. அதே மாதிரி மனனம் வந்து 4 லைன் எழுதுறது வந்து என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ 11th இருந்தால் யுகத்தின் பாடல் கேட்கலாம், புரட்சிக்கவி கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். கம்பராமாயணம் கேட்கலாம், சிலப்பதிகாரம், எது வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி தான் 12th நெடுநிலவாடை கேட்கலாம், தெய்வமணி மாலை கேட்கலாம், தண்டி அலங்காரம் கேட்கலாம், சிலப்பதிகாரம் கேட்கலாம், ரட்சணி யாத்திரிகம் கேட்கலாம். எது வரும் வராதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் மாறும். மனப்பாடம்லாம் யாருனாலையும் சொல்லவே முடியாது, இதுதான் உண்மை. ஸோ அதனால் மனனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஷார்ப்பாக படிச்சிருக்கணும். முதலே படித்தா சந்தோஷம், இப்போ தான் நான் புதுசாக எல்லாமே படிக்க கஷ்டம். சரி, குறள் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எல்லா மனப்பாடமும் இன்றைக்கி ஒரே நாளில் படிக்கிறேன், நாளைக்கு ஒரே நாளில் படிக்கிறேன், கண்டிப்பாக மண்டையில் ஏறாது. அப்படி ஏறினாலும் போய் ஞாபகம் வச்சு எழுத முடியாது, இதுதான் உண்மை. ஸோ அதனால் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எப்படி படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டேன். சரியா? நாளைக்குள்ளே சிறுவினா குருவினா நெடுவினா, நாளைக்கு பயிற்சி 4×3 சொல்லு 1 மார்க், அவ்வளோதான். தட்ஸ் இட். மீதி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் பேஜ் நம்பர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நாளைக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டினோட வரேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹாஃப் வேலிக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்புறம் புக்கின் 1 மார்க் மறந்துட்டேன். புக்கின் 1 மார்க் வந்து அடிக்கணும்னா ஒரு 5 4 6 கூட புக்கின் கேட்கலாம். நூல்வெளி நுழையும் முன்னு ஒரு வாட்டி படிச்சிருங்க. புணர்ச்சி விதி, பகுப்பதற்கணம், நயம்னா எதுகை மோனை, அடிமோனை, இந்த மாதிரி நிறைய நயங்கள் இருக்குது. நயங்கள் பற்றி ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்கணும். ஏன்னா அதை பற்றி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாடலோட ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்க, எங்கெல்லாம் இயர் வருதோ அந்த ரவுண்ட் பண்ணி இயரை தெரிஞ்சு வச்சுக்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1 மார்க்கில் கேட்குறாங்க. தட்ஸ் இட். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள்.